துதிப்போம் தேவன புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதி ரெண்டு கை தட்டி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயல் காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்தார் என்று பாடுவே காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்தார் என்று பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையில் சொந்தமிழ்ந்து மாளாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆர்ப்பின் ஜெயதொனியோ பாதுகாத்த அன்பை என்று பாடுவே எல்லாரும் சதத உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கை நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா பூமி அகிலம் சாட்சியாகவே ஆவி ஆத்துமாவும் யாவும் இன்று தான் தொண்டு செய்குவே ஆவி ஆத்துமாவும் தேகம் ரெண்டு கை நல்லா தட்டி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் பாவங்களை உயர்த்துகிறோம் என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா அப்பா இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தர நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி
கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, எனப்பாவும் ஊழிய பாதையிலெல்லாம், ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம். எல்லாரும் சேர்ந்து ராஜா கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, எனப்பாவும் சொல்லுங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளை ஸ்தோத்திரா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரா. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. அரும் துணையே, பாதைக்கு நல்ல என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே. பயப்படாதே வழக்கரத்தாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுராஜனே. திக்கற்றோராய் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரா. திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரா. நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியா என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால். என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசன். சொல்லுங்க கை தட்டி. என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசன். மகிமைக்கு மறுபடியும் ஒருமுறை. என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசன். மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசன். எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி ராஜனே. நன்றி உமக்கு நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி சொல்ல வந்தவங்க
கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை தட்டுவோமா ஒண்ணு போல. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நிற்போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நிற்போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும். ரெண்டு கை ஒண்ணு போல தட்டி சொல்லலாமா? உம் அன்பை சொல்லிட என்னில் வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட என்னில் வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீ போதும் என் வாழ்விலே. என் தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் நீலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடிகிறேன். தகப்பனே
தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே எல்லாமே நீர்தானே, நீர் போதும். சொல்லுங்க தகப்பனேன்னு சொல்லு. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை முதலாவது ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றிருக்கிறார். படுகொலியில் இருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து அவருடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கர்த்தர் நம்மளை கழுவி அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாக கர்த்தரை இணைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த சபையில் வந்து ஊழியம் செய்வதில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சில வாட்டி கேட்குறோம், ஐயா என்னோட வருவியா, கொஞ்சம் திருமுனை வரைக்கும் வாயேன், சந்தை வரைக்கும் கொஞ்சம் வாயன்னு சொல்லி கேட்குறோம். குடும்பத்தில் ஒருத்தர் கூட சில நேரம் வரதில்லை. வயது போனவங்க நீங்கள் போ நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி தெரியுமா, நம்ம எங்கே போனாலும் கூடவே வருகிறார். அவர் நம்ம எங்கே போனாலும் கூடவே வருகிறார். என் பிள்ளை போகிறான் நான் கூட வருவேன்னு சொல்லி நம்மோடு கூட சேர்ந்து வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு அது போதும் என் வாழ்விலே. ஆசையா சொல்லுவீங்களா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மறுபடியும் சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு. ஒரு நிச்சயம் இருக்கணும், அவர் வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கரங்களை தட்டி, தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா. சந்தோஷமா சொல்லுங்க, எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்பு கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கூட வருது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் பாடுவேன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுவீங்களா? தேவா இதனால் விசேஷித்தவன், ஆமாண்டவரே, ராஜா நான் தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினால். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா என்னோடு வருங்களே. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சன்னிதானம், உம்முடைய பாசம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், மேக ஸ்தம்பமாய் கூட இருப்பவரே, அக்னி ஸ்தம்பமாய் வழி காட்டுவரவே, பரலோக தேவனே, காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாடும் விட மாட்டார், தானிக்கு மேலாக
நாங்க சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் இடம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் இடம் தருவார், ஓ தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்க இயேசு, எங்க இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சொல்லுங்க நன்றி, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எல்லா குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, சொல்லுங்க கரங்களை தட்டி. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி, சொல்லுங்க நன்றி 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 நன்றி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றினீரே. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி நன்றி அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். வெறும் கையா கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே எல்லோகே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லோகே 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 நான் உம்மை துதி. கைகளை அசைத்து எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன்.
காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். இழந்து என்னோடு செய்து சொல்லுங்க, திரும்ப தந்தீரே. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், 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 நான் உம்மை துதிப்பேன். நான் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை துதிப்பேன், 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக, பரதேசியாய் தங்கினதை மாற்றி தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய வெண்ணை கைவிடல. வெறும் கையா கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே சகல வரவோ நாமத்தை உயர்த்துகிறோம். உடன்படிக்கை செய்தீரே, சுதந்திரவாளிகளாக மாற்றினீரே, புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, ஆசீர்வதித்தீரே. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை உடைத்து கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 நம்மளோட புண்ணியங்களால் ரட்சிக்கப்படல, அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டோமே. நம்மளோட புண்ணியங்களால் ரட்சிக்கப்படல, அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். கிருபை 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 கிருபை
ஆண்டோட கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நன்றாய் கரங்களை தட்டி உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, உம்முடைய கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறது. நான் எப்பவுமே சபையில் செய்தி கொடுக்கணும்னா கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது ஒன்று. எனக்கு தெரிஞ்சதையும் அறிஞ்சதையும் படித்ததையும் கற்றுக்கொண்டதையும் திறமையை காட்டுறதுக்கு இல்லாண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஜனத்தோட பேசணும். அதுக்கு ஒரு வாய்க்காலம் இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு மைக்கா, உங்களுடைய ஆவியானோட மைக்கா நான் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கேட்குறது வழக்கம். அதே போல் கர்த்தர் இன்றைக்கு அவரோட வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமே. I believe that the word will minister unto you. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லும், உங்களோட கூட பேசும், உங்களை பலப்படுத்தும். வருகிற நாட்களில் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்போம். சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது கூட இந்த வார்த்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தி உங்களோடு கூட இடைப்படுவாராக. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். ஒரு 5 மாதத்திற்கு முன்பாக கர்த்தரின் பர்வதம்னு சொல்லி கர்த்தருடைய செய்தி எனக்கு கொடுத்தார். அப்போ அந்த செய்தி வந்த பொழுது ஓரேப் மட்டும் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு போனான். அப்பொழுது மலையில் ஏறினான். முச்செடிக்கு முன்பாக நின்றான். அந்த முச்செடிக்கு பிறகு தன்னோட வாழ்க்கை எப்படி மாறினது அப்படின்னு சொல்லி ஒரு 8 குறிப்புகளை கொடுத்து கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்தார். அப்போது மோசேனோட வாழ்க்கை எப்போ மாறுச்சு அப்படின்னு சொன்னால், அவன் அரண்மனையில் வளர்ந்து அவன் அரண்மனையில் உள்ள சகல யுக்திகளிலும் தேறினவனாக மாறி அவன் நல்ல ஐஸ்வர்யமாக எல்லா அந்தஸ்தோடு எல்லாம் பதவிகளோடு கூட இருந்தும் ஒரு நாளிலே கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு எபிரேய மக்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தான். ஆனால் அதில் சில குழப்பங்கள் பிரச்சனைகள்னால ஒரு தேசத்துக்கு அவர் ஓடி போய் திருமணம் முடித்து தன்னுடைய மாமனார் கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு இது போதும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். எபிரேயராக மாறிட்டார், தெய்வச்சனமாக மாறிட்டார். ஆனால் ஏதோ நம்ம இந்த வயசில் கொஞ்சம் ஆடுகளை மட்டும் மேய்ச்சிட்டு இப்படியே நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். ஆடுகளை மேய்ச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு வழி நடத்தல், ஏதோ ஒரு காற்று அவரை அந்த மலைக்கு நேராக நடத்தினது. அப்போ மலையின் அடிவாரத்தில் வந்த பொழுது, அந்த மலையின் நல்ல கவனிங்க, அந்த மலையின் அடிவாரத்தில் வந்த பொழுது ஒரு முச்செடியின் அனுபவம் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த முச்செடியின் அனுபவத்தில் 8 காரியங்கள் மோசேனோட வாழ்க்கையில் மாறுகிறது. தன்னுடைய இயலாமை, தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம், கர்த்தர் யார் மோசேனுடைய எதிர்காலம் என்ன, தேவ திட்டம் என எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி எம்பவர் பண்ணி அந்த முச்சடியிலிருந்து அவனை கடந்து போக பண்ணுகிறார். இஸ் டெல்லிங் இஸ் டெஸ்டினி, இஸ் ஃபியூச்சர், இஸ் பிளான் எல்லாமே கர்த்தர் முச்சடியின் அனுபவத்தில் வெளிப்படுத்துகிறார். முதல் அனுபவம் நல்ல கவனிங்க, மலையின் அடிவாரத்தில் கிடைக்கிற ஒரு அனுபவம். இந்த சபைதான் அந்த மலை, இந்த சபைதான் அந்த முச்செடி. இந்த முச்செடிக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தினார். உங்களை நடத்தி கர்த்தர் உங்களோட கூட பேசி கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டங்களை ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி ஊழியம் செய்யும்படியாக அநேகர் இந்த சபையில் ஊழியம் செய்றீங்க, அநேகர் ஜெபிக்கிறீங்க, அநேகர் கொடுக்குறீங்க, அநேகர் கர்த்தருக்காக வாழ்கிறீங்க வைராக்கியமா. இது முச்செடியின் அனுபவம், ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். மோசேக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னால் அவனோட வாழ்க்கை ஒரு யூட்டர்ன், வாழ்க்கை ஒரு மாற்றம். ஆடு மட்டும் மேய்ச்சா போதும்பா, அரண்மனை வாழ்க்கை
நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாவ வாழ்க்கை. எபிரேயர் மக்களோடு கூட போனோன்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி நம்ம அப்படியே வாழ்ந்துடலாம், ஆடுகளை மட்டும் மேய்ச்சிட்டு போகலாம். சிலர் அப்படி தான் எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ போனோம். ஆனால் இப்போ கிறிஸ்தவனா மாறிட்டோம், சபைக்கு வரணும், ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்துட்டு காணிக்க தசமாக கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு துதிச்சுட்டு பாஸ்ட்டை பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். நேம் கிறிஸ்டியன். அப்படி போல தான் மோசே இருந்தார். ஆனால் அந்த முச்செடியின் அனுபவத்திற்கு பிறகுதான் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உயர்த்துகிறார். அவர் மூலமாக அநேக அதிசயங்கள் நடக்கிறது. அவர் மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் நிகழ்த்தி காட்டுகிறார். அந்த ஒரு மோசையை கொண்டு அத்தனை 1000 அத்தனை லட்சம் ஜனங்களை எகிப்தை விட்டு ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். அவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் மோசையோட கையில் கொடுக்குறார். ஆனால் அது வரைக்கும் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஆட்டுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். சரி, ஓகே, அது முச்செடியின் அனுபவம். ஆனால் அதற்கு பிறகு இன்னொரு அனுபவத்தை மோசைக்கு கொடுக்குறார். அது என்ன அப்படின்னு சொன்னால் கொடுமுடியின் அனுபவம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் மலையின் உச்சியின் அனுபவம். சொல்லுங்கள், மலையின் உச்சியின் அனுபவம். முதல்ல என்ன அனுபவம்? முச்செடியின் அனுபவம். அடுத்தது மலையின் உச்சியின் அனுபவம். சில பேருக்கு புரியலண்ணே தமிழ். புரியுதா பாஸ்டர்? ஃபஸ்ட்டு மலையின் அடிவாரம். அடிவாரத்தில் என்ன? முச்செடி. அதில் அதுக்கப்புறம் அபிஷேகம் கிடைக்குது, ஊழியம் கிடைக்குது, தேவ திட்டம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனால் அதோடு நின்று விடாமல் மோசையை கர்த்தர் சீனா மலையில் இறங்கி அவரோட பிரசன்னத்தில் இருக்கிற அந்த மலைக்கு நேராக ஏற பண்ணுகிறார். சொல்லுங்க, ஏற பண்ணுகிறார். ஆண்டவர் மோசையை நோக்கி கூப்பிட்டு சொல்ல, மலையின் உச்சிக்கு வா, நீ அடிவாரத்தில் இருந்தது போதும், முச்செடியின் அனுபவத்தில் இருந்தது போதும், உனக்கு அபிஷேகம் கொடுத்தேன், உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன். ஆனால் அது நல்லது தான், அதை விட ஒரு மேலான ஒரு அனுபவத்திற்குள்ளாக நான் உன்னை கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். கம் டு த மவுண்டன் டாப், மலையின் உச்சிக்கு நீ ஏறி வா அப்படின்னு சொல்லி மோசே அழைத்து வருகிறார் தேவன். அந்த மலையின் அந்த உச்சிக்கு பிறகுதான், அந்த உச்சியில் தேவனை சந்தித்ததற்கு பிறகுதான் அநேக வாழ்க்கையின் ரகசியங்களை, ஆராதனையின் ரகசியங்களை, சபையின் ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்களை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மலையின் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரகசியம் வெளிப்படும். அது வரைக்கும் பயன்படலாம், அபிஷேகத்தில் நம்ம நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம், நம்ம ஜெபிச்சா அற்புதம் கூட நடக்கும். ஆனால் when you know the secrets, when you will know the secrets of God, கர்த்தருடைய ரகசியங்களை, கர்த்தருடைய தரிசனங்களை, கர்த்தருடைய சில மகத்துவமான மறைப்பொருள்களை நீங்கள் எப்போ கண்டு கொள்வீர்கள் என்று சொன்னால் மலையின் உச்சியின் அனுபவத்துக்கு பிறகுதான். இந்த அனுபவம் யாருக்குன்னா மோசேக்கு மட்டும்தான். அவள் சொல்றாரு, ஆரோனே ஆசாரியும் அங்க இருக்க சொல்லு, தேவ ஜனங்கள்லாம் கீழே இருக்க சொல்லு. 3 லெவல் பாருங்க. தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வட்டத்தை போடுகிறார். மலையை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அங்கே இருக்க சொல், அதுக்கு மேலே வர வேண்டாம். சரி, அதை தாண்டி வருகிற ஒரு கூட்டம், ஆசாரிய கூட்டம், ஆரோன், அவங்க மட்டும் அங்கே நிற்க சொல்லு. மலையில் ஒரு இடத்துல மட்டும் நிற்க சொல், மேலே வரக்கூடாது, அங்கே நிற்க சொல். அவங்க இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும், அதுக்கப்புறம் மேலே வரட்டும். ஆனால் நீ மட்டும் வான்னு சொல்ற. ஆமே, மோசே நீ மட்டும் வா, மலையின் உச்சிக்கு நீ மட்டும் வா. அப்போ மேலே மோசே மட்டும் வர பண்ணி ஆண்டவர் அநேக ரகசியங்களை பகிர்ந்து கொடுக்கிறார், நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார், ஆரசாரிப்பு கூடாரத்தினோட வரைபடத்தை கொடுக்கிறார், எப்படி காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார், எப்படி ஆராதிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி கிறிஸ்டியன் லைஃப் இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இந்த மவுண்டன் டாப் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் வித் காட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கான்டாக்ட் வித் காட், டைரக்ட் கனெக்ஷன் வித் காட். நடுவில் மீடியேஷனே கிடையாது. ஹல்லேலூயா. நடுவில் லெவலில் எந்த லெவல் கீழேயும் கிடையாது, அடிவாரமும் கிடையாது, நடுவும் கிடையாது, டைரக்டாக டாப். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான், அந்த ஒரு லெவலில் தான், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில், அந்த ஒரு கனெக்ஷனில் தான் கர்த்தர் நிறைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். உன் வாழ்க்கையை எப்படி அமைக்கணும், உன் மனைவியோடு எப்படி பேசணும், உன்னோட கணவரோடு கூட எப்படி பேசணும், உன்னோட பிள்ளைகளை எப்படி ரைஸ் பண்ணணும்,
ஒரு வீட்டில் ஒரு 3 பிள்ளைனா 3 பிள்ளை 3 கேரக்டர் இருக்கும். ஒருத்தன் சாந்தமாக இருப்பான், ஒருத்தன் ரொம்ப சுடுசுடுப்பாக இருப்பான், ஒருத்தன் ரொம்ப ஏற்று பேசுகிறவனாக இருப்பான், ஒரு பிள்ளை ரொம்ப கீழ்ப்படியாமல் இருக்கும். எப்படி வேணால் இருக்கட்டும். ஆனால் தாய் தகப்பனாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தரோடு கூட இருக்கிற இந்த ஒரு உறவு, இந்த ஒரு கனெக்ட் வித் காட், இந்த மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கொடுமுடியின் ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். உன் பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை தான், ஆனால் நைட்டு இரவில் நீ போய் தலை மேலே எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணு, நான் அவனை தொட போகிறேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, ஒன்றுமே நடக்காது. எங்கள் அம்மா என்னை சபைக்கு கூப்பிடுவாங்க, வரவே மாட்டேன். நீங்கள் போங்க, எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுவேன். ஜெபிச்சா திட்டுவேன். ஆனால் அப்போவே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் 13 வயசில். ஆனால் அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு சேர்ந்து சபை பிடிக்கல, போரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கள் அம்மா நைட்டில் 2 மணிக்கு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இருட்டு ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தெரியாமல் என் நெத்தியில் எண்ணெயை பூசி நான் அவங்க கை பட்டுட்டா நான் முழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி லைட்டாக தொட்டுட்டு, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என்னோட பிள்ளையை ரட்சியும், உம்முடைய பிள்ளையாக ஊழியம் செய்கிற பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்த ஜெபத்தை 6 வருஷத்தில் கர்த்தர் பதிலை கொடுத்தார். 6 வருஷத்தில் கர்த்தர் பதிலை கொடுத்தார். எங்கள் அம்மா பார்த்து, நீ ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தே சபைக்கு போனேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுவார், பயங்கரமாக கத்துவார். அதற்கு கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுத்து ஒவ்வொரு நைட், எவ்ரி நைட் எங்கள் அப்பா படுத்திருப்பாங்க, எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்திருப்போம். நானே, அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 5 பேர் ஒரு ரூமில் படுத்திருப்போம். எங்கள் அம்மா நைட்டு 4 மணிக்கு எந்திச்சு பார்த்தாலும் சரி, 3 மணிக்கு எந்திச்சு பார்த்தாலும் சரி, 5 மணிக்கு எந்திச்சு பார்த்தாலும் சரி, 2 மணிக்கு எந்திச்சு பார்த்தாலும் சரி, அந்த பெட்டு ஓரத்தில் முட்டி போட்டு எங்கள் அப்பாவுக்காக குடும்பத்திற்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடை சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உலகமெங்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ குடும்பத்தில், அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ வியாபாரத்தில், அப்படிப்பட்ட பிரேக் த்ரூ ஊழியத்தில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா டைம் எங்கேயாவது போய் அப்படியே ஸ்டக் பண்ணி அப்படியே நின்று, ஐயோ இது பண்ண தெரியலையே, அது பண்ண தெரியலையே, பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, பிள்ளை இப்படி இருக்கிறானே, ரொம்ப கவலையாக இருக்குது பாஸ்டர், என் பிள்ளை சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப கவலையாக இருக்குது பாஸ்டர், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி விடுவிச்சு வெளியில் வர போகிறேன்னு தெரியலை, அப்படியே கழுத்து அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் திகைக்க தேவையில்லை. அந்த உச்சியின் அனுபவத்தில் போய் ஆண்டவரை பாதத்தை பிடிச்சு கொள்ளணும், அவரை பிடிச்சு அவரோடு கூட பேச ஆரம்பிக்கணும். அப்பா அவ்வளவு உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். ஆமென். அவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். யார் இந்த பர்வதத்தில் ஏற முடியும்? ஏன் சில நாள் ஏற முடியலை? எல்லாருக்கும் இந்த அனுபவத்தில் இருக்கணும்னு சொல்லி தான் ஆசை. ஆனால் ஏன் ஏற முடியல? ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிற அந்த அறையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிற அந்த ஒரு கனெக்ஷன், அதை தடை பண்ணுவதற்கு நம்மளோட வாழ்க்கையில் அனுதினமும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல சண்டை போட்டுருவோம், நம்மளோட ஆவி கலங்கி போயிடும், ஏதோ ஒரு சோர்வை வந்துடும், ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும், எதாவது பார்த்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லை கையினால் நம்மளை வேலை செய்கிற இடத்துல சில தப்பை பண்ணிவிடுவோம், இல்லை யாரையாவது திட்டி நம்மளுடைய சமாதானத்தை இழந்து போயிடுவோம். ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம்னா ஜெபமே ஓடாது, ஆண்டோடைய பிரசனம் வெளிப்படவே படாது, ஒரு வார்த்தை வெளியில் வராது. ஜெபத்தில் வேதத்தை திறந்தா ஒரு சாப்டர் கூட வாசிக்க முடியாது. இப்படி தான் நிறைய பேர் போராடுகிறதுக்கு காரணம், அந்த மலை மேலே ஏற முடியல. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிற, ஆரோனையும் அந்த ஆசாரியர்களும் தங்களை பரிசுத்த பண்ணி கொள்ள சொல்லு, அப்போதான் ஏற முடியும். Tell them to consecrate themselves. இப்போ மோசே ஏற்கனவே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளப்பட்டதுனால ஆண்டவர் சொல்ல, நீ மேலே வா, நீ மேலே வா. அப்போ யார் இந்த பர்வதத்தில் ஏற முடியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே
அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப யார் இந்த பர்வதத்தில் ஏற முடியும்? வாய் சுத்தம், இருதயம் சுத்தம், உத்தமனா நடந்து ஆணையிட்டதை செய்து வார்த்தை கொடுத்து அதை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனப்படுத்தி. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவங்களை நான் அவங்கள ரொம்ப நேசிப்பேன். ஆமென். அப்போ எங்களெல்லாம் நேசிக்க முடியும், மற்றவங்கள நேசிக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். எல்லாரையும் நேசிப்பேன். ஆனால் யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக ஆண்டவரை நேசிச்சாங்கன்னா அவங்கள நான் ரொம்ப நேசிப்பேன். ஆமென். அப்போ யார் இந்த பர்வதத்தில் ஏற முடியும்? வாய் சுத்தம், இருதயம் சுத்தம். இப்போ நிறைய பேர் நல்லா ஏற முடியல. நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கவே முடியல. வாழ்க்கை செக் பண்ணி பார்க்கணும், உத்தியோகத்தை செக் பண்ணி பார்க்கணும், மற்றவங்கள பேசுறவங்களோட நாவை செக் பண்ணி பார்க்கணும். நான் ஏன் சொன்னேன்னா, சில ஊழியர்களை ரொம்ப கனப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரோட பர்வதத்தில் ஏறுவார்கள், கர்த்தரை சந்திப்பார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் யாரை அவருடைய மலைக்கு கொண்டு போறான்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். நல்லா கவனிங்க. திரளான ஜனத்தை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். திரளான ஜனங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் மலை மேலே ஏறுகிறார். தனியாக தான் ஏறுறார். ஆனால் ஏறின அந்த இடத்திற்கு யார் வந்தாங்கன்னு சொன்னால், திரளான ஜனங்கள் வரல, சீஷர்கள் வந்தார்கள். வலை விடுனா விட்டானே, உத்தியோகத்தை விட்டானா விட்டானே, விட்டுட்டு வான்னு சொன்னா உடனே வந்தானே, என்கிட்ட வா அப்படின்னு சொன்னா ஊழியத்துக்கு உடனே ஒப்பு கொடுத்து வந்தானே, அவன் தான் சீஷன். அந்த ஒரு நல்ல எண்ணாவும் ஏதாவும் எப்படி நான் போஷிப்போம், அதெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் கர்த்தர் பார்த்துப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வரானே, வந்தாங்களே, அந்த சீஷர்கள் அவருடைய பக்கத்தில் வந்து அமர்ந்தார்கள். ஹல்லேலூயா. தி கனெக்ட் வித் காட். மலையின் உச்சியின் அனுபவம் திரளான ஜனங்களுக்கு அல்ல, சீஷர்களுக்கு. திரளான ஜனங்களுக்கு அல்ல, இஸ்ரவேலருக்கு அல்ல, மோசேக்கு. யார் கர்த்தரை அதிகமாக தேடுகிறார்களோ, யார் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறார்களோ, பாவத்தை விட்டு வெறுத்து கர்த்தரை தேடி வருகிறார்களோ, அவர்களுக்கு மலையின் உச்சியின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த மலையின் உச்சியின் அனுபவத்தில் 3 காரியம் நடக்கிறது. மோசேக்கு ஆண்டவர் 3 காரியத்தை நடத்துகிறார். முதலாவது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த மவுண்டன், மலையின் உச்சியின் அனுபவத்தில் மோசே கண்டது 3 காரியங்கள். முதலாவது, he gets direct instructions from God for Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கை அமைப்பதற்கு நேரடியான ஆலோசனைகள் வருகிறது. சொல்லுங்க, ஆலோசனைகள் வருகிறது. உன்னோட வாழ்க்கை எப்படி நடத்தணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி மன்னிக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். முச்செடியின் அனுபவத்தில் அது இல்லை, ஆனால் மலையின் உச்சியின் அனுபவத்தில் அது இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லாவற்றுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். காணிக்கை எப்படி கொடுக்கணும், தசமபாகம் எப்படி கொடுக்கணும், ஓய்வு நாளை எப்படி உபசரிக்கணும், அந்நியரை எப்படி விசாரிக்கணும், இஸ்ரவேலரை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருகிறது. 10 கட்டளை கொடுக்கிறார்.
நியாய பிரமாணத்தை கொடுக்கிறா. கொலை செய்யாமல் இருப்பாயாக, திருடக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொருளாசையாக இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அவர் வகுத்து கொடுக்கிறார். சரி, அது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண நாட்களில் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த சீஷர்கள் இயேசு அண்டையில் தேடி வந்தாங்களே, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 3 சாப்டர், 5, 6, 7, 3 அதிகாரம் முழுவதுமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆலோசனைகள். ஃபர்ஸ்ட் ஆலோசனை என்னன்னா, ஆவிக்குரிய தன்மைகள். நீ சார்ந்து உள்ளவனா இருக்கணும், நீ பொறுமையா இருக்கணும், சுத்த இருதயத்தோடு கூட இருக்கணும், உபத்திரத்தை நீ சகித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு 10-11 வசனங்கள் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கேரக்டர். அந்த மலையின் பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஒரு 10-11 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. கேரக்டர். உன் கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ சாந்தமாக இருக்கணும், இப்படி தான் நீ விட்டு கொடுக்கணும், இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேரக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ரெண்டாவதாக, நீ உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உலகத்துக்கு உப்பாகவும் இருக்கணும். நீ எப்படியோ நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு எண்ணாத. யூ ஷுட் பி த லைட் ஃபார் எ நேஷன். உன்னுடைய தேசத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு நீ தான் விளக்காக இருக்கணும், நீ தான் வெளிச்சமாக இருக்கணும், நீ தான் உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீ கோபப்படக்கூடாது, நீ வெறிகுண்டு இருக்கக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா? உன் வலது கை பாவம் செஞ்சா கைய சத்தமா சொல்லுங்க, கைய உன் கால் பாவம் செய்ததுக்கு அது உடனே இருந்த காலை கண்ணு நீ குத்தி போடு. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் முக்கியம் இல்லை, உன்னோட ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹல்லேலூயா. அடுத்தது இரக்கம் எப்படி காட்டணும்? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறது போல நம்ம எல்லோரையும் நேசிக்கணும், சத்துருக்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம உலகத்தில் வாழும் போது வேறு மாதிரி வாழ்வோம். ஒருத்தவனை செஞ்சால் மறுபடியும் 10 செய்கிறான் அவனுக்கு விரோதமாக. ஆனால் சீஷர்களுக்கு அவருக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், இரக்கம் பாராட்டு. அப்போ உனக்கு அமுக்கி குலுக்கி உன்னோட மடியில் நான் கொட்டுவேன் இரக்கத்தை. ஹல்லேலூயா. அடுத்தது, உன்னோட கண் ஒழுங்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். நீ எப்படி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும். உன்னுடைய ரைட் ஹேண்ட் கொடுத்தா லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாது, உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்தா ரைட் ஹேண்டுக்கு கொடுக்கக்கூடாது. இறக்கம் பாராட்டணும், எல்லாவற்றையும் சொல்கிறார். அடுத்தது, கவலைப்படாத. உன்னுடைய தலையில் இருக்க ஒரு முடியை என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் அதை எண்ணி வச்சிருக்கிறாரு, அதை நீ கருப்பாகவும் ஆக்க முடியாது, வெள்ளையாகவும் ஆக்க முடியாது. ஒரு நாள் நான் சொன்னேன், சில பேர் ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுவாங்க, தலையே பிச்சுக்கிறது போல இருக்குன்னு சொல்லி முடியெல்லாம் பிச்சு சில பேர் தலையிலே முடியே இல்லை, எல்லாத்தையும் பிச்சுட்டேன், கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஏன்னு தெரியுமா? உன் தலையிற்கு முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆண்டருக்காகவே நான் எண்ணி நான் வச்சிருந்தா நீ எல்லாத்தையும் பிடுங்க வைக்கிறியா? கவலையில் பிடுங்கிறதுக்கு உனக்கு ரைட் இல்லை. ஹல்லேலூயா. பிடுங்கிறதுக்கு உனக்கு ரைட் இல்லை, தானாக விழுந்தாது வேற. ஆனால் அதுவும் நான் ஜெபிக்கிற, ஒரு முடி விழாது இருப்பதாக. ஆமென். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, டென்ஷனில் பிச்சுட்ட எல்லாம் முடியெல்லாம் விழுந்துருச்சு டென்ஷனில். ஆண்டவர் விழ விட மாட்டார். ஆமென். சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ டென்ஷன் தலையில் இருக்கு. என்ன பிரதர், இவ்வளோ சின்ன வயசில் எல்லாம் முடியும் கொட்டி போச்சு, அவ்வளோ பிரச்சனை பிரதர். நான் சொல்கிறேன், நீ டென்ஷன் சொல்லி அவர் உனக்கு நட்டு வச்சிருக்க எல்லாத்தையும் நீ பிடுங்கன்னா அவர் உனக்கு கேள்வி கேட்பாரு. எங்கப்பா நான் நட்டு வச்ச முடியெல்லாம் காணோம். என்ன பண்ண நீ? இல்லை ஆண்டவரே, ரொம்ப டென்ஷன், பிடிங்கிட்ட எல்லாத்தையும். பிடிங்கிட்டியா? நான் நட்டதை நீ ஏன் பிடுங்கன்னு கேட்பாரு ஒன்று. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முடிக்கும் பெனால்ட்டி 1000 ரூபா கட்டுவீங்களா? கட்டுவீங்களா? ஆண்டவர் மட்டும் சிலருக்கு அவர் இயற்கையாக ஃப்ரீயாக நமக்கு கொடுத்ததெல்லாம் அவர் சார்ஜ் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ முடியாது. ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூ ரூமில் இருந்தால் 1 செகண்டுக்கு 1000 ரூபான்றான் ஆக்சிஜன். நமக்கு ஃப்ரீயாக அப்பா கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் கையில் நல்லா தான் தட்டுறீங்க,
ஆனால் பிரச்சனை வந்துட்டா நான் வாழ்றதே வேஸ்ட்டு, இப்படி பார்க்கறதுக்கு நான் செத்து போயிடலாம் போல சொல்லுவேன். இதையும் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார்ல அவர். உன் பின்னாடி ஒரு ஆக்சிஜன் டேங்க் அவர் மாட்டி ஒரு மீட்டரை செட் பண்ணி ஒவ்வொரு சுவாசத்துக்கும் விடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அவர் கணக்கு போட்டு காசு வசூல் பண்ண அப்போ தெரியும் அதனோட அருமை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல கவலைப்படாத. கவலை உன்னோட இதல்ல. நீ கவலைப்படுறதுனால ஒரு முடிய நீ கருப்பாகவும் ஆக்க முடியாது, வெள்ளையாகவும் ஆக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஆமீன் சொல்லுங்களேன். இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். கொடு முடியல தான் இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் ஒரு புக்கு வாங்கினா கூட ஆண்டோட கேட்பேன், ஆண்டவரே இந்த புக்கு வாங்கலாமா? ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ யாராவது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினா இதை பார்க்கலாமா நான் கேட்டுட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா கண்ட குப்பையும் என்னோட தலையில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் செய்கிற பரிசுத்த ஸ்தலம் ஆலயமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டதையும் உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளாதீங்க, கண்டதையும் உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. நலமானதை சிந்திக்கணும்னா நலமானதை பார்க்கணும், நலமானதை கேட்கணும். ஆமென். அடுத்தது கடைசியில் நீ கேட்டவைகளையும் கற்றுக்கொண்டதையும் செய்ய கடவாய். ஆமென். கற்பாறையில் உன்னோட வாழ்க்கையை கட்டுங்க. அப்படின்னா வார்த்தை செஞ்சாதான் கற்பாறை மேலே கட்ட முடியும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ உங்களோட வாழ்க்கைக்காக நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது, ஆண்டவரே என்னோட வியாபாரத்தை எப்படி நடத்தணும், ஆண்டவரே என்னோட குடும்பத்தில் எப்படி நடத்தணும், ஆண்டவரே என்னோட ஊழியத்தை எப்படி நடத்தணும், ஆண்டவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பார். கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவங்க அப்படி பண்ணுறாங்க, பாஸ்டர் அவங்க அப்படி பண்ணுறாங்க, பாஸ்டர் இவங்க அப்படி சொன்னாங்க. யாரை சொல்கிற பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கள் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்ம பகுத்தறியணும். பரிசுத்த ஆவியானவர் 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்க வேண்டாம், அங்கே வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 4:5-6 பவுல் சொல்கிறார் திருச்சபைக்கு, நாங்கள் பரிசுத்த ஆவியில் பேசினோம், நீங்கள் பரிசுத்த ஆவியில் பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. புரியுதா? பரிசுத்த ஆவியில் நாங்கள் பேசுகிறோம், கர்த்தரோட வார்த்தை பரிசுத்த ஆவியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் வரணும்னாலே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், ஆண்டோட பிரசன்னம் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டோட பிரசன்னம் இருக்குது தான், ஆனால் கர்த்தரோட அநீதிகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டோட பிரசன்னத்தில் உனக்குள்ளாக இருக்கிற அசுத்தங்களை வெளிப்படுத்தணும் கர்த்தரோட பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. He should instruct you. ஹல்லேலூயா. அப்போ எப்படி காணிக்கை செலுத்தணும், எப்படி தசமபாகம் செலுத்தணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசிக்கணும், எப்படி கிறிஸ்டியன் லைஃப் இருக்கணும், எப்படி பிள்ளைகளை நடத்தணும். இன்னைக்கு எல்லாம் டச் ஜென்ரேஷன். பிள்ளைகளுக்கு எங்கேயாவது போனால் ஃபோனில் என்னத்தையாவது போட்டு இந்தாமான கையில் கொடுத்துட்டு நம்ம ஷாப்பிங் போயிடுறோம், என்னத்தையாவது கொடுத்துட்டு சமைக்க போயிடுறோம், டிவியை பார்த்துட்டு போயிடுறோன்னு சொல்லி அங்கே போயிடுறோம். அதை பார்த்து என்னத்தை பார்க்குது, என்ன உள்ள போகுது நமக்கு தெரியல. ஆனால் திடீர்னு பேச்சு மாறுது, திடீர்னு சவுண்டு வேறு மாதிரி வருது, திடீர்னு சில வார்த்தைகள் வெளியிட. எங்கே கற்றுக்கிட்ட? நம்ம தானே ஃபோனை கொடுத்தோம், நம்ம தானே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம். என் பிள்ளை திடீர்னு வந்துட்டு சொல்லலாம், சில்லியா பான்ச்சு, 2 வயசு. சில்லியா, உனக்கு யாருமா இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தான்னு சொன்னால், அப்புறம் பார்த்தா அது பார்க்குற பெப்பா பிக்கில் வருது. என்னது? சில்லி, ஃபூல், ஸ்டூபிட், இந்த வார்த்தையெல்லாம் அந்த சின்ன பிள்ளைக்கு வருது. அப்போ நான் தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே பிள்ளைகளை நடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்க. கேட்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறா, உன் பிள்ளை இப்படி நடத்தாது, இங்கே அனுப்பு, இங்கே அனுப்பாத. ஆமீன் சொல்லுங்க. கொடுமுடியின் அனுபவம். ரெண்டாவதாக இந்த கொடுமுடியின் அனுபவத்தில் நடக்கிற ஒரு காரியம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை சொந்த சம்பத்தாய் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இங்கேயும் அந்த மலையில் கர்த்தர் மோசே ஏற பண்ணுகிறா, ஏறி இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறா. எனக்கு நீ உண்மையாக இரு, வார்த்தையை உண்மையாக கேளு, வார்த்தையின்படி நட,
எல்லாவற்றையும் செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, நம்ம முன்னாடி நம்ம விக்கிரகத்தை ஆராதிச்சு நம்ம ஆண்டுக்கு பிடிக்காத செஞ்சு பாவியாக நம்ம வாழ்ந்ததுனால அநேக சாபங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம முப்பிதாக்கள் என்ன செஞ்சாங்களோ நம்மளுக்கு தெரியாது. என்னென்ன சாபத்தெல்லாம் வண்டியாக இறக்கி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க வாழ்ந்து பாவம் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு செத்துட்டு மறைஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த சாபம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த சாபம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி அதற்காக ஜெபிக்க செய்து ஆண்டவர் அதை கிறுக்கி போட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக வரும். ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே ஒரு கார் வந்துட போகுது, ஆசீர்வாதம் சொன்ன உடனே ஒரு வீடு வந்துட போகுதுன்னு. ஆசீர்வாதம் சொன்னால் முதல்ல ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளை தேடி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் வெளியில் போகிறது, சாபங்கள் வெளியில் போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சாபத்தினால தான் திடீர்னு சில குடும்பத்தில் சின்ன வயசில் மறித்துட்டே இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட மறிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சாபம் இன்னும் வெளியில் போகலை. அப்படிப்பட்ட அந்த கனெக்ட் வித் காட்ல தான் யூ கேன் டேப் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராதபடிக்கு உள்ள தடைகளை உடைத்து, மலையில் ஏறினா சாதாரண காரியம் இல்லை. மலையில் ஏறினா நம்மளுக்கு மூச்சு எடுக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், உட்காரணும் போல இருக்கும், இல்லை போதும் ஏற வேணாம் இதுவே போதுன்ற போல எண்ணங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி மலை உச்சி மேலே ஏறிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சின்ன வயசில் எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கிறேன். ஒரு நாள் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். பாருங்கள், நல்ல தேவனுடைய பிரசன்னம், கர்த்தர் பயங்கரமாக வெளிப்பட்டார். கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ திடீர்னு சொன்னார், ஆண்டவர் உன் கையை நீட்டு. நான் நீட்டினேன். இந்த கை சபிக்கப்பட்ட கை, இந்த கை பாவம் செய்த கை, இந்த கை அநேகரை நாசமாக்கின கை, இப்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இதற்கு பிறகு என் இரத்தத்தினால கழுவி இந்த கையை நான் திருப்பி ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த கை ஆசீர்வதித்து அநேகரை நீ ஆசீர்வதிக்க போகிறாய் என்று சொல்லி சபிக்கப்பட்ட பாவம் நிறைஞ்ச இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்போ? ஆண்டவரோடு கூட மீட் பண்ணும்போது, ஆண்டவரோடு கூட சந்திப்பு ஏற்படுத்தும் பொழுது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட சாபங்கள் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களோட வியாதிகள் மாறப்போகிறது. இளவயதிலே அநேகர் உங்களோட குடும்பத்தில் மரித்து போகிற சூழ்நிலைகள் மாறப்போகிறது. சில பேர் சொல்லுவாங்க, உன் அப்பாவுக்கு ஹார்ட் டிசீஸ் உனக்கு வந்துடும். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு டயபிட்டிஸ் உனக்கு வந்துடும். லைட்டாக முடி கொட்டுற மாதிரி இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு முடியல, அதனால தான் உனக்கும் கொட்டப்போகுது. யாராவது என்னை பார்த்து சொன்னாங்கன்னா இப்படி தலை ஸ்டைலாக ஒரு வாரிட்டு சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு கொட்டுனா கொட்டுட்டோம், கொட்டிருச்சு ஆல்ரெடி, ஆனால் எனக்கு கொட்டவே கொட்டாது, நான் கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பிரதர், அவ்வளோ சுகர்லாம் போட்டு சாப்பிடாதீங்க, உங்கள் அப்பாவுக்கு சக்கரை வியாதி இருக்குது, உங்களுக்கும் அந்த ஹெரிடிட்ரியாக வந்துடும் அப்படின்னு சொன்ன. நான் சொல்ல, எனக்கு வராது. அப்படியா? ஏதோ மாத்திரை எடுக்கிறீங்களா? ஒரு மாத்திரை எடுக்கல, இயேசுவின் ரத்தம் எங்களை ஓடிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த சாபம் வெளியில் போயிடுச்சு. ஹல்லேலூயா. எந்த ஒரு சாபம் என்னை பின் தொடரவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு நோய் என்னை பின் தொடரவே முடியாது. எந்த ஒரு வியாதினை பின் தொடரவே முடியாது. ஹல்லேலூயா. சாபத்தை கர்த்தர் அவர் சிலுவையில் அழித்து விட்டார். ஆமென். அவர் சிலுவையில் அழித்துட்டார். ஆனால் நம்ம நாவெண்ணால் அறிக்கை செய்து அதை உடைக்கணும். ஆமென். யாராவது சொன்னா, இன்னைக்கு நம்ம கூட சொல்கிறோம், யாராவது சொன்ன உடனே ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது எனக்கு வந்துருச்சு, ஏன் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு வந்துருச்சு. வாயில் சொல்லவே கூடாது. சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு தான், ஆனால் எனக்கு இருக்காது, எனக்கு வராது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், ஆண்டவர் நான் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை திரள ஆசீர்வதிப்பார். இந்த சபையை கர்த்தர் அவிரதமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேடுறீங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்னும் மீட் பண்ணுங்க, ஆண்டவர் இன்னும் சந்திக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியம். அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியம்.
நீங்க நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு நாள் சில குடும்ப பிரச்சனையினால நான் வீட்டில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வாடகை வீட்டில் போய் இருந்தேன் 4 வருஷம். நல்லா சந்தோஷமாக இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் சந்தோஷமாக ஒரு வாடகை வீட்டில் வச்சுருந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு நான் கிளம்பிகிட்டு இருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆண்டோட சத்தம். என்ன சத்தம்னு சொன்னால், நான் உனக்கு ஒரு சொந்த வீடை கொடுக்க போகிறேன். நான் கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு ஒரு சொந்த வீடை கொடுக்க போகிறேன். அது உங்கள் அப்பா மூலமாக இல்லை, உன் குடும்பத்தின் மூலமாக இல்லை, நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் கொடுக்குறீங்களா, சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு கூட்டத்துக்கு போயிட்டேன். சரியாக அவர் சொல்லி 1 வருஷத்துக்குள்ளே புது வீட்டில் நான் குடியேறேன். ஆண்டோட நாமத்துக்கே மகிமை உண்டாவதா. ஆண்டவரே அதுக்கான பணத்தை கொடுத்தாரு, ஆண்டவரே அந்த வீட்டை காட்டினாரு, ஆண்டவரே சந்தோஷமாக அந்த வீட்டில் வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் அப்படி பெருகச் செய்வார். when you tap into the blessings of God. மூன்றாவதாக கர்த்தருடைய அந்த சந்திப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தரிசனங்களை, எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார். யாத்திராகமம் 25:9 நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 25:9 நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்கும் பிரதர், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஹல்லேலூயா. நீங்க செய்வீர்களாக. அப்போ ஆண்டவர் ஒரு மாதிரியை காட்டுறார். கர்த்தருடைய பிரசன்னத்தில், அந்த மலையின் உச்சியின் அனுபவத்தில் ஆண்டவர் அநேக மாதிரிகளை காட்டுவார். ஆண்டவர் அநேக தரிசனங்களை காட்டுவார். ஆண்டவர் அநேக வரைபடங்களை காட்டுவார். உன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து காட்டுவார். உன்னோட பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து காட்டுவார். இந்த நாளிலிருந்து சரியா 10 வருஷத்தில் நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொல்லுகிறத கர்த்தர் காட்டுவார். ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு டேபர்நாக்கல் உனக்கு காட்டுறேன், ஒரு வரைபடத்தை உனக்கு காட்டுறேன். இந்த மாதிரி மடியன் என்ன செய், சபையை கட்டு. ஆமென். அவர் தரிசனத்தை காட்டுகிறவர். ஆமென். எனக்கு ஒரு சபை கட்டணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களோட குடும்பத்தை கட்டணும்னு சொன்னால் அவர் வெளிப்படுத்துவார். உங்களோட பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும்னு சொன்னால் அவரை வெளிப்படுத்துவார். அந்த வரைபடத்தை காட்டி அது மாதிரியே நம்ம செஞ்சுக்கிட்டு போனால் போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் அநேகருக்கு இந்த நாளில் சில தரிசனங்களை வெளிப்படுத்துவாராக, வரைபடங்களை கர்த்தர் கொடுப்பாராக, வெளிப்படுத்துவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். லாபான் வீட்டிலேருந்து எப்படி வருதுன்னே யாக்கோபுக்கு தெரியல. போய் அவர் சம்பளத்தை கேட்குறாரு. 10 முறை மாற்றிட்டாரு தன்னோட மாமா. மனைவியை, தனக்கு வர மனைவியும் மாற்றினார், சம்பளத்தையும் மாற்றினார். ஏமாத்துக்காரன் லாபான் எல்லாத்தையும் மாத்துற. இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு தேவனோடு ஒரு கனெக்ஷன் இருந்ததுனால, பெத்தேலில் கர்த்தர் வெளிப்பட்டு வானம் திறக்கப்பட்ட ஒரு ஏணி வந்து தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் பார்த்து அந்த நாளிலிருந்து ஒரு வெளிப்பாடு அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால, அந்த கனெக்ஷன், அந்த மலையின் உச்சியின் அனுபவம் அவருக்கு இருந்தபடியினால ஆண்டவர் தரிசனம் காட்டுறார். யாக்கோபே, இதை பார், நல்லா பார். சில ஆடுகள் குட்டி போடுறதை காட்டுறார். எப்படிப்பட்ட குட்டிகள்னு சொன்னால், வரி போட்ட ஆடுகள், புள்ளி போட்ட ஆடுகள், அப்படியே சில குட்டி போடுறதை காட்டுறார். யாக்கோபு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் தரிசனத்தை. பார்த்துட்டு உடனே அவருக்கு ஐடியா வருது. ஓ, நம்ம என்ன பண்ணணும், நம்ம லாபான்ட்ட போய் இப்படி சொன்னோமே, இப்படிப்பட்ட ஆடுகள் மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னோமே. அப்போ உடனே தரிசனத்தை என்ன பண்ணுறாரு, மிஷனாக மாற்றுறாரு. ஒரு கொப்பையை வெட்டி அதில் சில புள்ளி போடுறாரு, சில வரி போடுறாரு. அந்த ஆடுகள் அதுக்கு முன்னாடி வந்து காட்டுறாரு. அது குட்டி போடுது. அந்த ஆடுகள் எதெல்லாம் பார்க்குறதோ அதே போல் குட்டி வெளியில் வருது. ஹல்லேலூயா. புள்ளி போடுற ஆடு, புள்ளி போட்ட கொப்புகளை பார்த்த அந்த ஆடுகள் புள்ளி போட்ட ஆடுகளை பெற்று எடுக்கிறது. அப்போ இவருடைய மந்தை பெருகிட்டே இருக்குது. லாபானுக்கு முன்னாடி யாக்கோபு கேட்குறாரு, நான் உனக்கு சொன்னது போல புள்ளி போட்ட ஆடுகளும் வரி போட்ட ஆடுகளும் என்னுடையதுன்னு சொல்லி 2 பரிவாரங்களோடு கூட கம்பீரமாக கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விடுதலை எப்படி கிடைச்சது தெரியுமா?
இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது தெரியுமா? கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். இவரே ஐடியா போட்டு இதை திருடிட்டு போயிடலாமா, அதை திருடிட்டு போயிடலாம்னு சொல்லி எதுவும் பண்ணலை. கர்த்தர், God gave the vision. God gave the vision to Jacob. Do this thing அப்படின்னு சொல்லி சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். 2 பரிவாரங்களை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். அதே போல வியாபாரத்தில் தோல்வியா, போய் கடங்காரங்கிட்ட போய் நிற்காதீங்க, கன்சல்டன்ட் முன்னாடி போய் நிற்காதீங்க, கர்த்தருக்கு முன்னாடி போய் நில்லுங்க. அவர் அதெல்லாம் மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் 3 வருஷமாக சொந்தமாக கர்த்தர் எனக்கு சில தொழில்களை கொடுத்து சொந்தமாக செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த வருஷம் ஏதோ ஒரு காரணத்தினால நிறையா லட்சங்கள் கடனாகி போச்சு. மற்றவங்களுக்கு கொடுக்க நிறைய டெட்டர்ஸ் உண்டாயிடுச்சு. அப்போ வர வேண்டிய அமௌண்ட்டு ஒரு 10 ரூபானா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 20 ரூபா. எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. யார்கிட்ட போய் கடன் வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போக மனம் இல்லாமல் ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். நல்லா துதிச்சு ஆராதிச்சு கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி ஒரு இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த ஆளுகளுக்கு இப்படி செய், இந்த ஆளுகளுக்கு இப்படி செய். ஒருத்தர் 20 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட காசு இல்லை. 20 லட்சம் நாளைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் ஆஃபீஸ் தேடி வந்துடுவேன், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் யாருமே அப்படி விட மாட்டேன். ஆனால் ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. 20 லட்சம் நாளைக்கு வந்து கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஃபோன் வருது, மாறி மாறி எஸ்எம்எஸ் வருது. நான் ஃபோன் எடுக்க முடியல. அப்போ நான் செபிச்சு, ஆண்டவரே நாளைக்கு 20 லட்சம் கொடுக்கணும், என்கிட்ட இல்லை ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னா, நீ போய் 2 மாதம் டைம் கேளுன்னு சொன்னார். எத்தனை மாதம்? 2 மாதம் டைம் கேளு. ஆனால் மெசேஜ் என்ன தெரியுமா வந்தது? நாளைக்கு நான் வருவேன், காசு எடுத்து வெயிலன்னா நடக்கிறது வேற. இப்படி சொல்கிறவர்கிட்ட போய் நான் எப்படி 2 மாதம் டைம் கேட்கறது? ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ போ கேளு. அப்போ நான் அவருக்கு உடனே எஸ்எம்எஸ் அனுப்பினேன். ப்ரேயர் முடிச்சுட்டு, சார் இந்த மாதிரி ஐ வாண்ட் அன் அப்பாயின்மெண்ட். அவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு, நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், காசோட வான்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஏற்கனவே 4 மாதம் ஆகிடுச்சு. இவன் ஒரு வாட்டி டைம் கேட்டு மறுபடியும் டைம் கேட்க தான் அவன் வரான். அதனால காசோட வான்னு சொல்லிட்டார். நான் போனேன். நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் காசை நான் இன்னும் திருடலை, உங்கள் காசை நான் ஏமாத்தலை, கொடுப்பேன், 2 மாதம் எனக்கு டைம் வேணும், தருவீங்களான்னு நான் மேலே எங்கேயும் பார்த்தார். காசோட இவனை வர சொன்னால் 2 மாதம் டைம் கேட்பான்னு சொன்னால் உடனே டக்குன்னு கண்ணை முன்னாடி யோசிச்சார். சரி 2 மாதம் தரேன், கரெக்டாக கொடுத்தணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலை. மீட்டிங் முடிஞ்சது வந்தேன். 2 மாதத்துக்குள்ளேயே அந்த காசை கொடுக்க தேவன் உதவி செய்தார். தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படி நிறையா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க வச்சு சர்ப்ளஸாக பேங்க்லெஸ் பல கோடிகள் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. We have to ask the blueprint from God. நான் இதை விட்டுட்டு இந்த 20 லட்சத்தை யார் கொடுப்பா மற்றவங்கிட்டே கேட்டு இருந்தேன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் அந்த சந்திப்பு, அந்த முச்சடியின் அனுபவம், அங்கே போய் நான் கேட்டபோது ஆண்டவர் ஐடியா கொடுத்தாரு. ஆண்டவர் பேச சொன்னார், இந்த வார்த்தை பேச, இந்த வார்த்தை பேசாத ஆண்டவர் சொன்னார். நான் கூட கேட்டேன், ஆண்டவர் 2 மாதம் 2 வாரம் கேட்கட்டாமா, 2 மாதமே கேளுன்னு ஆண்டவர் சொன்னார். அதன்படியா உண்மையாக கொடுக்க வச்சார். ஆமேன் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த கொடுமுடியின் அனுபவம் எனக்கு வேணும், மலையின் உச்சியின் அனுபவம் எனக்கு வேணும்? சரி, கையை கீழே போடுங்க. எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்கள், இந்த மலையின் உச்சியின் அனுபவத்தில் இருக்கிறீங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கைகளை உயர்த்தி காட்டுங்க. நிறைய பேருக்கு இல்லை. அதனால தான் இந்த வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். He wants you to climb up the mountain. He wants you to come up to the top of the mountain to seek His face, to see His face. 128 சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து, அந்த மலையில் இருக்கிறார். அவர் சீயோனுக்கு நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மலடியாக இருக்க மாட்டார்கள். ஏற்ற காலத்தில் அவர்கள் பிள்ளைகளை பெற்று எடுப்பார்கள். உங்களுடைய தொழில்கள் செழிக்கும். நீங்கள் உயர்வீர்கள். ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தருக்கு உகந்த வாசனையாக உங்களுடைய துதிபலிகள் ஏறெடுக்கப்படுவதாக. உங்களுடைய தகன பலிகளில் கர்த்தர் பிரியப்படுவாராக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களோட வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மலையின் உச்சியின் அனுபவம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எப்படி மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவோம், அதே போல் ஜெபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிற ஒரு அனுபவம். அந்த மலையில் ஏற, அந்த ஜெப மலையில் ஏற ஏற உலக சிந்தனை இருக்காது, உலக கவலை இருக்காது, பயம் இருக்காது, திகில் இருக்காது, கேள்விகள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவ பிரசன்னத்தில். அப்படிப்பட்ட அனுபவம் கொடுமுடியில் ஏற பண்ணுகிறார். கொடுமுடியில் ஏற பண்ணுகிறார். மலையின் ஹல்லேலூயா, மலையின் வாசல் இருந்தது போதும், நடு மலையில் இருந்தது போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அவரோடு கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுவதாக. அவரோடு கூட கனெக்ஷன் சொன்னா நீங்க பேசுறது கம்மியாகும், அவர் பேசுறது அதிகமாகும். ஹல்லேலூயா. கொடுமுடியின் அந்த அனுபவத்தில் மோசே கம்மியா பேசினாரு, கர்த்தர் நிறைய பேசினாரு. மோசே கம்மியா பேசினாரு, கர்த்தர் நிறைய பேசினாரு. நம்ம மலைகளை கீழே நிற்கும் போது நம்ம ஜாஸ்தி பேசுவோம், ஆனால் கர்த்தரோட சத்தமே கேட்காதது போல இருக்கும். ஆனால் மலையில ஏற ஏற அவர் ஜாஸ்தி பேசுவார், நம்ம ரொம்ப கம்மியாக பேச ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே அந்த மலையில ஏற்றுங்க, ஆண்டவரே ஏற்றுங்க, ஆண்டவரே எங்களை ஏற பண்ணுங்க, ஆண்டவரே. ஷாக்காலாடாதாரா சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, ஆண்டவரே சகோதரமார்களை, சகோதரிகளை, ஆண்டவரே ஒரு விருப்பம் உண்டாகட்டும், ஒரு விருப்பம் உண்டாகட்டும், ஒரு விருப்பம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னா அல்லது உங்களோட ஜெப நேரங்கள் 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம், 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். அல்லேலூயா. மோசே 40 நாட்கள் 40 இரவுகள் புசியாமலும் குடியாமலும் அல்லேலூயா இருந்ததுக்கு காரணம் அல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும். வழக்கமான ஜெபம் அல்ல, வழக்கமான ஜெபம் அல்ல, அல்லேலூயா வழக்கமான ஜெபம் அல்ல. கர்த்தரே உங்களை இழுத்து கொண்டு போவார், கர்த்தரே உங்களை இழுத்து கொண்டு போக போகிறார், கர்த்தரே உங்களை இழுத்து கொண்டு போக போகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஓகா லவா ராபா ஷகா லவா ராபா காலா வராபோ, ஓகா லவா ராபா ஷகா லவா ராபா காலா வராபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நம்மையெல்லாம் பரிசுத்த மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஏகமா தேவ பிரசன்னமே இறங்கட்டும், இறங்கியே வந்திடுதே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம்
வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில் இதோ மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ. எல்லா கண்களை மூடுவோம். Close your eyes. எல்லா கண்களை மூடுவோம். மலை மீது என்னை கொண்டு செல்லும் மகிமையின் மேகம் சூழ வேண்டும். முகமுகமாய் உம்மை பார்க்க வேண்டும். ரகசியம் பேச வேண்டுமே. மலை மீது என்னை கொண்டு செல்லும் மகிமையின் மேகம் சூழ வேண்டும். முகமுகமாய் உம்மை பார்க்க வேண்டும். ரகசியம் பேச வேண்டுமே. மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள் கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு
இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.